அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறைவனின் இல்லமான மஸ்ஜிதுக்கு செல்வது என்பது ஒரு முஃமினின் வாழ்வில் மிகவும் அமைதியான தருணம். ஆனால் அந்த புனிதமான இடத்திற்கு நுழையும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அழகான துஆ இருக்கிறது. நம்மில் பலர் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறோம், ஆனால் அந்த நேரத்தில் ஓத வேண்டிய இந்த சிறிய மற்றும் மகத்தான துஆவை மறந்து விடுகிறோம். இன்றைய வீடியோவில் மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது ஓத வேண்டிய துஆ, அதன் பொருள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது முதலில் உங்களது வலது காலை எடுத்து வைத்து நுழைய வேண்டும். அப்போது ஓத வேண்டிய துஆ, அல்லாஹும்ம ஃபிர்லி துனூபி வஅஃப்தஹ்லி அபுவாப ரஹ்மதிக. இந்த துஆவின் அர்த்தம் மிகவும் ஆழமானது. பொருள்: இறைவனே, என் பாவங்களை மன்னிப்பாயாக, உன்னுடைய அருட்கொடையின் கதவுகளை எனக்கு திறந்து வைப்பாயாக. நாம் ஏன் அருட்கொடையின் கதவுகளை கேட்கிறோம் என்று சிந்தித்ததுண்டா? மஸ்ஜித் என்பது இறைவனின் தனிப்பட்ட அருள் பொழியும் இடம். அங்கே நுழையும் போதே அந்த அருளை பெறுவதற்கு தகுதியானவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள பாவம் மன்னிப்பையும் அவன் அருளையும் நாம் யாசிக்கிறோம். மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள்: 1. சுத்தமான ஆடையுடன் ஒழுவுடன் இருப்பது சிறந்தது. 2. மஸ்ஜிதுக்குள் நுழையும் போது மறக்காமல் வலது காலை எடுத்து வைக்க வேண்டும். 3. நிதானமாகவும் பணிவுடனும் நுழைய வேண்டும். 4. நுழைந்தவுடன் இந்த துஆவை ஓதிவிட்டு வசதி இருந்தால் தஹியத்துல் மஸ்ஜித் 2 ரக்காத் தொழுவது மிகவும் சிறப்பு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த முறை நீங்கள் பள்ளிவாசலுக்கு செல்லும் போது இந்த சிறிய துஆவை ஓதி அல்லாஹ்வின் அருளை முழுமையாக பெற முயற்சி செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை பகிருங்கள். இது போன்ற பயனுள்ள மார்க்க தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.